அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பன் ஃபோர்ஜிங் அப்படிங்கிறத பண்ணானா, அதுக்கப்புறமா மேரேஜ் செலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருப்பானா. இப்போது அந்த ஒரு செலெக்ஷனுக்காக தான் வராங்க. இந்த ஒரு சிட்டியை பார்த்தால பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வந்தால் ஒருத்தன் கேட்குறான், யார் நீங்கள், தெரியாதவங்களாம் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, வெளில போங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவன் பேரை சொன்னது தான். அப்படியே மரியாதை தலைகீழாக மாறிச்சுப்பா. ஒருத்தன் வேகமாக வரான், அவன் தங்குறதுக்கு தனியாக இடம் வேறு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, பயங்கரமான மரியாதை. அதுக்கப்புறமா அங்கிள்லான்னு வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க, ஜாக்கிரதையாக இரு, ரெடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இவனை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த டைமில் இன்னொருத்தவங்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களை பார்க்கறதுக்காக தண்டர் சிட்டிலேருந்து பிரின்ஸ் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கான். எங்கன்னா நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய உலகத்திலே இவன் வந்திருப்பான். அந்த டைமில் நம்ம ஹீரோ மீட் பண்ணியிருக்கான். தண்டர் சிட்டி பிரின்ஸா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது அந்த மனுஷனும் இவனை மீட் பண்ணுறதுக்காக வரான்ப்பா. வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ திரும்பின உடனே அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி. இவனை தானே நம்ம மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறான். இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் உட்காடுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஒரு ஃபார்மேஷனே யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு கப்பு அப்படிங்கிறத வர வைக்கிறான்ப்பா. ஒன்றும் இல்லை, ஒரு டீ கப்பு தான். அவன் வந்து அந்த டீ எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா இவன் விட மாட்டேங்கிறான். மறுபடியும் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அவனை குடிக்க விடாமல் பண்ணுறான். சொத்தையும் போட்டுட்டு சாப்பிட விடாமல் பண்ணால் எப்படி? அவனுக்கு சரியான கோவம். அவனுக்கு நல்லாவே தெரியுது நம்மளை வம்பு இழுக்கிறான்னு சொல்லிட்டு அவனுமே என்ன பண்ணுறான்னா, டீ வேணும்னு சொல்லிட்டு அந்த கப்பை தட்டி விட்றான். அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், எப்பா டீ வேணும்னா வேணும்னு சொல்லு, அதுக்காக ஏன் இவ்வளோ கோவப்படுற? இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளும் சாதாரண பொருள் கிடையாது. எம்பரர் வந்து தேடி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். சாதாரண மெட்டீரியல் கிடையாது, எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது அப்படிங்கிறான். அவனுக்கு சரியான கோவம். அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுறான், லைட்னிங் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், ஏன்டா எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் கோவப்படுறான்னு சொல்லிட்டு இவனுமே என்ன பண்ணுறான், எதிர்த்து சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறான்ப்பா. ஸோ ரெண்டு பேருக்குள்ளே சண்டை பயங்கரமாக போகுது. இவன் வந்து லைட்னிங் அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் என்ன அட்டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணால் கூட ஈஸியாக ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கேட்குறான், என்னடா தோத்து போயிட்டுன்னு ஒத்துப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து ஒரு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே தான் இருப்பான், இதுக்கு முன்னாடி என்கிட்ட அவன் தோத்து போனான் தெரியுமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், கரெக்டு தான், எனக்குமே வந்து ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான்ப்பா, பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே தான் இருப்பான், அவனுக்கு பயங்கரமான ஸ்கில் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நக்கலாக பேசுகிறான். ஏன்னா இப்போ இவனுக்கு ஸ்கில் கம்மியாக இருக்கான். இவன் சொல்கிற அர்த்தம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சண்டையில் ஓரளவுக்கு அவன் தோற்று போயிட்டான், கீழே விழுந்துட்டான். இவன் என்ன சொல்கிறான், என் ஃப்ரெண்ட் அப்போ சொன்னான்ப்பா, ஏதோ இந்த ஹெவன் பற்றியெல்லாம் அவனுக்கு தான் அதிகமாக தெரியும் அப்படின்னு சொன்னான். இது பேசிகிட்டே இருக்கும்போது ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான், கையில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பால் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண ஃபார்மேஷனை பார்த்து பயந்து போய் அங்கேருந்து எந்திரிச்சு ஓடியே போயிட்டான்ப்பா. அவனுக்கு என்னன்னா, ஒரு 20,000 வருஷம் தான் ஆச்சு இவனை பார்த்து, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானே, அன்னைக்கே இவனை நான் கொண்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கான். இப்போ இவன் வெளியில் கூட போய் சேரல, அதுக்குள்ளே இன்னொரு இன்ஃபர்மேஷன், உங்களை பார்க்கறதுக்கு இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, வெப்பன் ரிஃபைனர் ஆனாலும் ஒவ்வொருத்தனா வந்துக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு இவனை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இவனை பார்க்கறதுக்காக ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா. இந்த பொண்ணையுமே இவனுக்கு நல்லாவே தெரியும். அவள் கேட்குறா, ஏண்டா நீ வந்து இந்த இடத்துல இவ்வளோ வருஷமாக இருக்க, என்னை வந்து ஒரு வாட்டி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதே இடத்துல இன்னொரு பாட்டியுமே இருக்காங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஹெவன்லி டெய்ட்டி. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் நம்ம ஹீரோவாக அவங்க காப்பாற்றிருக்காங்க. அவங்க மட்டும் காப்பாற்றலை, நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்கள என்ன சொல்கிறாங்க, உன்னை பார்த்து ஒரு சில வருஷங்கள் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளே நீ இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. அதான் அந்த பொண்ணு சொல்கிறா, ஏண்டா அந்த மிஸ்ட்ரி டெம்பிளோடைய ஓனர் நீ, அது பத்தாவதுக்கு ஹை லெவல் ஹெவன்லி டெய்ட்டி, வெப்பன் ஃபோர்ஸ் பண்ணுற கிராண்ட் மாஸ்டரு, எப்போ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவ கேட்டு முடிக்கலங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜுக்கான இன்விடேஷன் அப்படிங்கிறது வருது. அதாவது செலெக்ஷனுக்கு இன்விடேஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது இல்லையா, இன்விடேஷனும் வந்துடுச்சு. இப்போது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்த உடனே அவங்ககிட்ட ஒரு சில பேர் வந்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோவுமே ஒரு சில பேரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல, அதாவது இவ்வளோ பேர் கூடினாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலவரம் நடக்கும். ஒருத்தன் இன்னொருத்தரை பற்றி கேவலமாக பேசுறது அதெல்லாம் நடக்கும் இல்லையா, அதுவுமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல காவலாளிகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு எம்பரராக உள்ளுக்குள்ளே வர வேண்டிய டைமு கிட்டத்தட்ட 6 எம்பரர் அந்த இடத்துக்கு வராங்கப்பா. அந்த 6 எம்பரரில் நம்ம எம்பரர் இருந்தார்ல, அவருமே வந்து சேர்றாரு. இப்போ இன்னும் நிறைய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது.
அதுக்கப்புறமா இன்னொரு 2 காட் கிங் அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வராருப்பா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் காட் கிங்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலேயே ஃபர்ஸ்ட் காட் கிங் இவர் தானா, வேற யாரும் கிடையாது. இவர் வந்து அசுரா காட் கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோடைய பிரதர் ஒரு மங்கி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே அங்கே தானே ட்ரைனிங்க்கு போச்சு. அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட் கிங் கூட வந்திருக்கான். இப்போ கீழே இருக்கவங்க எல்லாருமே ஹீரோ கேட்குறாங்க, உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்கே இருக்க ஒரு காட் கிங் என்ன பண்ணுறாங்க, அந்த அசுரா காட் கிட்ட பேசுகிறாங்கப்பா. அவங்க என்ன கேட்குறாங்க, ஏயா நான் வந்து வெளியில் வான்னு சொன்னால் கூட நீ வரமாட்டேன், இப்போ நீ வந்திருக்க அப்படின்னா எதுக்காக வந்த, அந்த ஒரு மங்கிக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்மளுடைய மங்கி இருக்கு பாருங்க, அவன் பேர் வந்து ஹாஃபே. அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இந்த அசுரா காடோடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட்டாக அவன். இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே வராங்கப்பா. வந்த உடனே அவங்க வந்து இந்த ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் அப்படிங்கிறத அஃபிஷியலாக பிகின் பண்ணி வைக்கிறாங்க. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணை தேடி ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைனில் நின்னாங்க. அதுலேருந்து நான் மொத்தமாக 12 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒருத்தன் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், என் பொண்ணை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும், என் பொண்ணுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கப்பா. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தமாக வந்து 3 ஸ்டேஜஸில் வந்து செலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது 3 ரவுண்டு. இவங்க என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருமே 3 கிஃப்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணணுமா. ஸோ மொத்தமாக 3 ரவுண்டு 3 கிஃப்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்டில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே காட் கிங் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் தான் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக அந்த 3 ரவுண்டில் கண்டிப்பாக 3 பேராவது செலக்ட் ஆவாங்க. அந்த 3 பேர்லேருந்து யார் பெஸ்ட்டோ அதை வந்து அவங்க அப்பா அம்மா செலக்ட் பண்ணிப்பாங்க. இதில் விஷயம் என்னென்னா, அந்த 3 கிஃப்ட் இருக்குது பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து இவங்களோட ஹானஸ்டி சின்சியாரிட்டி இதை காட்டுற மாதிரி இருக்கணுமா. அப்படி என்ன கிஃப்டாக கொடுக்குறது. அதுக்கப்புறமா செகண்ட் கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டிவோஷன், இவங்க எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேலே டிவோஷனாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டணுமா. 3வது கிஃப்ட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டர் அப்படிங்கிற மனுஷன். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணுவாங்கல்ல, அதை வேற ரெடி பண்ணணுமா. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி யார் பெஸ்ட் கேண்டிடேட் அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ யாராவது ஒருத்தர் இந்த 3 ரவுண்டில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அவங்க தான் ஃபைனல் வின்னர். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் ரூல்ஸ் போட்டால் ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்காதப்பா. இப்போது நம்ம எம்பரர் என்ன சொல்கிறாரு, டேய் என்னடா பயங்கரமாக பிளான் அப்படிங்கிறத பண்ணி வச்சிருக்க, எல்லாம் சரி, இவங்க வந்து ஹானஸ்ட்டாக சின்சியராக அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கும் அந்த மனுஷன் ஒரு பிளான் வச்சுருக்காருப்பா. ஒரு செலஸ்டியல் ஒருத்தர் இருக்காராமா, அந்த மனுஷங்கிட்ட போய் அவரை மீட் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு வரணுமா. இவர் சொல்லும் போதே தெரியுது அந்த ஆளை போய் தேடி போய் பார்க்கறதே முதல்ல கஷ்டம், இதில் அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணி கிஃப்ட் வர வாங்கணும். அப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது பத்தாததுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் டைம் கொடுக்குறாங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு. எவ்வளோ பெரிய டாஸ்க்கு பாருங்கள். இப்போ இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க, டேய் அந்த ஒரு செலஸ்டியல் வந்து பார்த்தோன்னா அந்த தண்டர் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள், அப்போ இவனுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3 பிரதர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து ஜாலியாக குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஏன்னா இவங்க 3 பேருமே ஒன்றா இருந்து பல வருடங்கள் அப்படிங்கிறது ஆயிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம மங்கி, டேய் வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த மங்கி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. காரணம் என்னென்னா, இங்கே என்னதான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படிங்கிறது ஆனால் கூட அவனுக்கு கிட்டத்தட்ட மில்லியன் இயர்ஸ் ஆன மாதிரி கணக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்கான். அதுக்கப்புறம் மேரேஜ் செலெக்ஷன் பற்றிலாம் பேசுகிறாங்கப்பா. ஓகேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த செலஸ்டியலை தேடி போனோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ஸ்டேர் கேஸ் வந்து பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கு ஒரு எண்டே இல்லை போல தெரியுது, கிட்டத்தட்ட வானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. அதான் இவனை கேட்குறானுங்க, டேய் இதை பற்றி தான் நீ சொன்னியாடா, என்னடா இது, இதை பார்த்தா பயங்கர கஷ்டமாக இருக்கும் போல தெரியுதே, எப்பரா ஏறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா இதில் ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சப்போஸ் இதை ஏறி நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா அந்த செலஸ்டியலை நம்ம மீட் பண்ணிடலாம். ஆனால் காட் கிங் லெவல் இல்லாமல் யாருமே இதை ஏறி மேலே போக முடியாது. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கை எதுக்காக மேரேஜ் செலெக்ஷனில் வச்சாங்க அப்படி ஒரு கேள்வி. காரணம் என்னென்னா, இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து லிட்டரலாக ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அந்த ஒரு படிக்கட்டை ஏறி மேலே போகும்பொழுது இவங்க வந்து காட் கிங் லெவலுக்கு வந்துடுவாங்களா. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது இவங்களோட ஸ்டேட்டஸ் எங்கே இருக்கும், மேலே இருக்குமா. மனுஷன் பிளான் பண்ணி தான் இதை வச்சிருக்கான். இப்போது அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வராங்கப்பா. இவங்க யார் அப்படின்னா அந்த ஒரு செலஸ்டியலோட ஸ்டூடெண்ட்ஸா. இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா நீங்கள் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, இந்த ஒரு ஸ்டெப்ஸை ஏறி போனால் மட்டும்தான் மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த தண்டர் சிட்டியை சேர்ந்தவன் அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னை மட்டும் டைரெக்டாக கூட்டு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்கப்பா. இவனுங்களுக்கு சரியான கோவம்.
ஃபஸ்ட்டு இதை ஏறுறது சாதாரண விஷயம் கிடையாது, பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். இது பத்தாததுக்கு ஒருத்தனை டைரெக்டாக வர கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறானுங்க, இதெல்லாம் ஏமாத்து விஷயம், நான் வரல, நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திரும்ப போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதுக்கெலாம் அசந்தா மாதிரி தெரியலங்க. என்ன நடந்தாலும் சரி ஏறியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறான். அங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.